எவ்வளவு பெரிய புயல் மற்றும் மழையாக இருந்தாலும் நம்மை காக்க அரசு இருக்கிறது என மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கும்போது அரசால் கைவிடப்படும் மக்களின் துயரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என தாவேகா தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களில் 250 பேரை தனது கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து இன்று அத்தியாவசிய பொருட்களை நிவாரணமாக வழங்கினார். இந்த சூழலில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சியில் அமர்த்தி அழகு பார்த்த மக்களை உதவி இல்லாமல் பரிதவிக்க விடும் ஆட்சியாளர்களை என்ன சொல்வது என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒவ்வொரு வருடமும் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்த்துவிட்டு மக்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தற்காலிக நிவாரணம் அளிப்பது மட்டுமே தீர்வா என கேள்வி எழுப்பிய விஜய், மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாதது நியாயமில்லை என விமர்சித்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை தங்களுடையது என்பதை ஆட்சியாளர்கள் மறந்து விடுவதாகவும், நிரந்தர தீர்வு குறித்த எண்ணம் அவர்களுக்கு துளியும் இல்லை என்றும், கண் துடைப்புக்காக தற்காலிக அறிவிப்புகளை வெளியிடுவதில் மட்டுமே முனைப்புடன் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்றும், மக்கள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள் என்ற மமதையில் இருந்தவர்கள் அரியணையில் நீடித்ததாக வரலாறு இல்லை என்றும் கூறி, எதிர்க்கட்சிகள் மீது காவி வர்ணம் பூசி கபட நாடகம் செய்து மக்களை ஏமாற்றும் அரசியல் வரும் காலங்களில் தோற்று போகும் என கூறியுள்ளார்.